கொச்சியில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் நடுவானில் பயணிகள் மோதிக்கொண்டதால் சக பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் நடுவானில் பயணிகள் மோதிக்கொண்டதால் சக பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கொச்சி விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் 171 பயணிகளுடன் சென்னைக்கு நேற்று இரவு வந்து கொண்டிருந்தது. அப்போது கேரளாவைச் சேர்ந்த பயணிக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின் அது மோதலாக மாறியது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது 2 பயணிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டது சக பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. அதில் ஒருவர் வெடிகுண்டுகள் வைத்திருப்பதாகவும் அதை எடுத்து வீசிவிடுவேன் எனவும் தெரிவித்தார். உடனடியாக விமானிகள் மூலம் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் அதிரடி படை வீரர்கள், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் விமான நிலைய காவல்துறையினர் உள்ளிட்டோர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து நள்ளிரவில் விமானம் சென்னையில் தரையிறங்கியது. இதனையடுத்து ரகளையில் ஈடுபட்ட இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் விமானத்தில் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நேரிட்டது.